மக்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, கணவரை இழந்து அக்காவை கஷ்டப்படுத்தினாங்க. சரத்குமார் சார் தான் எல்லாமே. கலங்கிய சரத்குமாரும் அவரது அக்காவும் இணையதளத்தில் வெளியான ஒரு வீடியோ. இதை பார்த்து நடிகர் சரத்குமாருக்கு நிறைய பேர் ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சரத்குமார் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களாக ஒருவராக திகழ்ந்தவர் தான். பல திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்திருக்கிறார். இப்போது கூட குணச்சித்திர வேடத்தில் கலக்கி வருகிறார். நடிகராக மட்டுமின்றி அரசியல்வாதியாக இருக்கும் இவர் ராதிகாவை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார். இவர் மகள் வரலட்சுமியும் சினிமாவில் கதாநாயகனாக நடித்திருக்கிறார். அவருக்கு கடந்த வருடம்தான் தாய்லாந்தில் பிரம்மாண்டமாக திருமணம் நடைபெற்றது. இந்த சூழலில் தான் தனது அக்கா குறித்து கண்கலங்கி பேசியிருக்கிறார் நடிகர் சரத்குமார் அவர்கள். சுப்ரீம் ஸ்டார் என்று ஹாலிவுட் ரசிகர்களால் கொண்டாடப்படுவதுதான் சரத்குமார் அவர்கள். கட்டுமஸ்தான உடம்பு, நல்ல திறமை ஆகியவரை கொண்டிருந்த அவர் 90களின் முன்னணி கதாநாயகனாக வலம் வந்தார். முதல்ல வில்லத்தனமாக அறிமுகமானார். அதற்கு பிறகு கதாநாயகனாக ஏராளமான திரைப்படங்களில் நடித்த அவருக்கு பல ரசிகர்கள் இருந்தாங்க. இதற்கிடையே ஆரம்பத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டவர். நடிப்பதற்கு சின்ன சின்ன வேடங்களில் மட்டுமே கிடைத்திருந்தால் தயாரிப்பாகலாம் என்ற முடிவில் நவரச நாயகன் கார்த்தியை வைத்து கண் சிமிட்டும் நேரம் என்ற படத்தை தயாரித்திருந்தார். ஆனால் அந்த படம் படு தோல்வியை சந்தித்தது. இதனால் பல லட்சங்களில் அவர் நஷ்டம் ஏற்பட்டது. விட்டதை பிடிக்க மற்றொரு படத்தை தயாரித்தார் சரத். ஆனால் அந்த படமும் தோல்வியை சந்தித்தது. சொல்லப்போனால் அவரது குடும்பம் கடுமையான வறுமையில் சிக்கியது. சினிமாவிலிருந்து விலகக்கூடாது என முடிவெடுத்து முழு நேர நடிகராக மாடி திட்டம் தீட்டினார். அதற்கு நடிப்பு பயிற்சியும் எடுத்துக்கொண்டு கடுமையாக உழைத்தார். மேலும் அவர் மிஸ்டர் மெட்ராஸ் என்ற ஆணழகன் பட்டத்தையும் வென்று அசத்திந்தார். சரத்குமாருக்கு பெரும் திருப்புமுனையாக அமைந்த படம் என்றால் அது ஆர்.கே. செல்வமணி, விஜயகாந்த் வைத்து இயக்கிய புலன் விசாரணை திரைப்படம் தான். அந்த படத்தில் மிரட்டும் வில்லனாக தோன்றிய அவர் தொடர்ந்து கேப்டன் பிரபாகரன் உள்ளிட்ட படங்களில் நடித்தார். அந்த படம் சரத்குமாருக்கு நல்ல பெயரும் கிடைத்தது. இதனையடுத்து தமிழ் சினிமாவில் கவனிக்கப்படும் நடிகராக மாறினார். ஒரு கட்டத்தில் சரத்குமார் ஹீரோவாக வாய்ப்பு கிடைக்க அதனை சரியாக பயன்படுத்தி கொண்டு சேரன் பாண்டியன், சூரியன், நாட்டாமை, சூரியவம்சம், இந்த மூவேந்தரர், பாட்டாளி, மாயி என பல திரைப்படங்களை நடித்து 90 கிட்ஸ்களின் கதாநாயகனாக வலம் வந்தார். பிரபுதேவாடன் பெண்ணின் மனதை தொட்டு போன்ற படங்களில் கெஸ்ட்ரோலாக கலக்கி இப்போது குணச்சித்திர வேடங்களில் நடிச்சுக்கிட்டு வராரு. அவர் சமீபத்தில் தனியார் சேனல் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டார். அப்போது அவர் பேசியது அக்கா குறித்து பேசி அவர் என்னுடைய அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. முதல்ல ஒருவரை திருமணம் செய்து கொண்டாங்க. ஆனால் நபர் உயிரிழந்துட்டார். கணவரை இழந்த பிறகு ஒரு முறை மல்லிகாவை அந்த பக்கம் போக சொன்னாங்க. அப்படி சொன்னவங்க எங்களுக்கு நெருங்கிய சொந்தமாக தான். எனக்கு பெரிய கஷ்டத்தை கொடுத்தது. பிறகு அவங்க இரண்டாவது திருமணம் செய்து கொண்டாங்க. இப்போது சந்தோஷமாக இருக்காங்க. எனக்கு ஒரு சகோதரர் இருக்காங்க. அவங்க உயிரிழந்து விட்டாங்க. எனக்கு ஒன்று என்றால் என்னுடைய அக்கா பதிவுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எமோஷனலாக சரத்குமார் அவர்கள் பேசியிருக்கிறாரு.